தமிழ் சினிமாவில் வசூல் ரீதியாகவும் மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்பு ரீதியாகவும் நம்பர் ஒன் இடத்துல தளபதி விஜய் தான் இருக்காருன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போது இந்தியாவிலே நான் தான் நம்பர் ஒன்று நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை விஜய் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அவர் இந்தியாவிலே நம்பர் ஒன் நடிகர்னு நிரூபிச்சிருக்காரு. அதாவது அவர் அடுத்ததாக நடிக்க போகிற தளபதி 69 படத்துக்காக அவர் 275 கோடி சம்பளம் பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கார். ஏற்கனவே 250 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருந்த ஷாருக் கான் தான் முதலிடத்தில் இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் அவரை முந்தி இந்தியாவிலே அவர் தான் நம்பர் ஒன் சம்பளம் வாங்கும் நடிகராக இடம் பெற்றிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் முழுசாக அரசியலில் ஈடுபட போகிறதால, கடைசி படன்றதால கண்டிப்பாக இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள்லாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வினோத் போன்ற இயக்குனரோட விஜய் அவர்கள் கைகோத்து இருக்கிறதால கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். தளபதி 69 அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்னு தான் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்தே இந்த விஷயம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. வினோத் தான் இயக்குறாரு. 2025 வருஷம் அக்டோபர் வெளியீடாக திரையிடப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக படம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ரசிகர்கள் போலவே கண்டிப்பாக நாமளும் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி இருக்குன்னு அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்த்துடலாம்.